வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். இன்றைக்கி வந்து மண் பானையில் பருப்பு ரசம் தாங்க இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். நான் வந்து சூடாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஏன்னா அந்த தக்காளி பழம் வந்து தோல் ரொம்ப மொத்தமாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி சூடாக பருப்பு தண்ணியில் போட்டோம்னா கரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதை மிக்சியிலலாம் அடித்து ஊற்றினோம்னா டேஸ்ட் அப்படியே மாறிக்குங்க. இப்போ மல்லித்தலை உள்ளே போட்டுக்கலாம், கருவேப்பிலை, நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா இந்த சூடாக இருக்க பருப்பு தண்ணியில் இருக்கட்டுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் தான் கரைக்க முடியும். இந்த டைமில் நம்ம சீரக மிளகை நுணுக்கி வச்சிடலாங்க. சீரக மிளகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரசம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை பொரிச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் தாங்க புளி கரைச்சி வச்சுருக்கேன். ரசத்தை பொறுத்த வரைக்கும் பருப்பு ரசத்துக்கு குறிப்பாக நம்ம தக்காளி பழம் கொஞ்சம் ஜாஸ்தியாக புளி கம்மியாக ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ அதை நல்லா அதை கையாலே கரைச்சிக்கணுங்க. நல்ல சூடாக பருப்பு தண்ணியில் வந்து தக்காளி போட்டனால இந்த தோல் நல்லா சாஃப்டாக கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கையாலே கரைக்கிறப்போ இந்த மல்லியோட வாசம், கருவேப்பிலோட வாசம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்தில். இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா கரைச்சி விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி உடச்சி மட்டும் விட்டால் போதுங்க. கரைச்சி விட்டிங்கன்னா ரசம் ரொம்ப காட்டமாக போயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து புளிப்பு உப்பெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரசத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இப்போ சீரக மிளகை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேங்க. பூண்டு இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா தாங்க, அப்புறம் பெருங்காயம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ எண்ணெய் காயட்டும் நல்லா. இதில் ஊற்றுற பருப்பு தண்ணியும் பார்த்திங்கன்னா நான் வந்து மண்பானையில் வேக வச்ச பருப்போட தண்ணி தாங்க ஊற்றிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மண்பானையில் பண்ணுறப்போ அதோட அத்தன்டிக் டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ கடுகு பொரியட்டுங்க. நல்லா பொரியணும், அப்போ தான் அந்த வாசம் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா மண்பானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூடாக லேட் ஆகும். ஒன்ஸ் சூடாக ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் நமக்கு வேலை ஆயிரும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் கொஞ்சம் செவக்கணுங்க, கொஞ்சம் லேசாக செவக்கணும். எதையுமே கருக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் லேசாக செவக்கட்டும். ஏன்னா சீக்கிரம் வந்து மண்பானை சூடாயிரும். சிம்மில் வச்சுக்கணும். இப்போ வரமிளகா ஒன்று போட்டிருக்கேன். இப்போ பொடிச்சு வச்சுருந்த சீரக மிளகுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சீரக மிளகை போட்டு வறுக்கிறப்போ அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டி வச்சுருக்க பூண்டு, இந்த எண்ணெயில் வந்து சீரக மிளகு பூண்டு எல்லாம் போட்டு வறுக்கிறப்போ அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வறுக்கிறப்பே தெரியும். இது நம்ம அப்படியே ரசத்தில் போடுறத விட இந்த மாதிரி வறுத்து போடுறப்போ ரசம் வந்து நல்ல கூடுதல் வாசம் நல்லாயிருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டா போதும். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடுறப்போ கொஞ்சம் நல்லா அடுப்பு குறைச்சே இருக்கட்டுங்க. நல்லா சூடாக போட்டோம்னா டக்குன்னு கருகிறோம். இப்போ வந்து ரசத்தை உள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து கலக்கி விட்டுருங்க நல்லா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரசம் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அப்படியே பொங்கி வருது பார்த்திங்களா. ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பொங்கி வர்றப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். அது இல்லாமல் மண்பானை வந்து நல்ல சூடு தாங்குங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஒரு மணக்க பருப்பு ரசம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.